தம்பதியருக்குள் ஏற்படும் வாக்குவாதம் தவிர்க்கும் வழிமுறைகள். எந்த ஒரு உறவுக்கு மத்தியிலும் சில சமயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும். அதிலும் தம்பதியருக்குள் அவ்வப்போது வாக்குவாதம் எழக்கூடும். அதனை ஆரம்ப நிலையிலே சுமூகமாக கையாண்டு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது நல்லது. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வாக்குவாதம் ஏற்படும், அதனை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நேரம் ஒதுக்காதது. தம்பதியர் இருவரும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்து பிஸியான அட்டவணையை கடைபிடித்து வந்தால் இருவரும் உரையாடுவதற்கான நேரம் குறையக்கூடும். குடும்ப விஷயங்களை பேசுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலும் போகலாம். வேலை நெருக்கடியும் சேர்ந்து கொண்டால் அதன் தாக்கம் பேச்சிலும் வெளிப்படும். செய்யும் சின்ன தவறுகளுக்கும் பூதகரமாகி பிரச்சனையை அதிகப்படுத்திவிடும், மனக்கசப்பையும் உருவாக்கிவிடும். மாறுபட்ட எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பது. தம்பதியருக்குள் மாறுபட்ட எதிர்பார்ப்புகள் எழுவது வாக்குவாதத்திற்கும் மோதலுக்கும் வழிவகுக்கும். ஒரு சில விஷயங்களில் துணை சுதந்திரமாக செயல்பட விரும்பலாம். தன் விருப்பப்படியே எல்லாம் நடைபெற வேண்டும், கணவரும் அதற்கு இசைந்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். கணவரோ அதற்கு எதிர்மாறான நிலைப்பாட்டில் இருக்கலாம். இருவரும் விவாதித்து அவரவர் தேவைகள் விருப்பங்களை வெளிப்படையாக கூறிவிடுவது தேவையற்ற வாக்குவாதம் எழுவதை தடுக்கும். கடந்த கால பிரச்சனைகள். இருவரும் இயல்பாக பேசிக் கொண்டிருக்கும் போது கடந்த கால பிரச்சனைகளை எழுப்புவது நல்லதல்ல. அது வாக்குவாதத்திற்கு வழிவகுத்து உறவுக்குள் விரிசலை ஏற்படுத்தும். அதனால் பேசும்போது தேவையற்ற அந்த சூழலுக்கு அவசியமற்ற விஷயங்களை பற்றி விவாதிப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. பதற்றம். ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிட்டால் பயமும் பதற்றமும் பலருக்கும் தொற்றிக்கொள்ளும். துணை அப்படிப்பட்ட பதற்றத்திற்கு ஆளாகி இருந்தால் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து மீள வைப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். அதை விடுத்து துணையிடம் பிரச்சனையை பற்றி பேசுவதும் அவர் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டுவதும் உறவுக்குள் விரிசலையை ஏற்படுத்தும். இருவரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட வழிவகுத்து விடும். குறுக்கீடு செய்வது. ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கும் போது துணையின் பேச்சை முழுமையாக கேட்டறியாமல் அடிக்கடி குறுக்கீடு செய்வது நல்லதல்ல. தனது கருத்துக்களை உணர்வுகளை கேட்பதற்கு விருப்பமில்லை என்ற முடிவுக்கு அவர் வந்துவிடக்கூடும். இருவருமே பேசும்போது ஒருவருக்கொருவர் குறுக்கீடு செய்யாமல் முழு ஈடுபாட்டோடு கேட்டறிய வேண்டும். அப்படி கவனம் செலுத்துவதன் மூலம் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். நிதி வேலை தொடர்பான அழுத்தம். நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதும் வேலையில் அழுத்தத்தை சந்திப்பதும் கூட தம்பதியருக்குள் வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் அதிக சுமையை உணர்ந்தால், அலுவலகத்தில் அதிக பணிச்சுமையை எதிர்கொண்டால் அதுவும் பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இருவரில் ஒருவர் அதிகமான செலவழித்தாலோ மற்றொருவர் சேமிப்புக்கு ஆர்வம் காட்டினாலோ அதுவும் வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும். பட்ஜெட் மற்றும் நிதி இலக்குகள் பற்றி மனம் விட்டு பேசுவது சிக்கல்களை தீர்ப்பதற்கு உதவிடும். இணக்கமின்மை. தம்பதியருக்குள் இணக்கமில்லாத நிலை நீடித்தாலோ அடிக்கடி அது போன்ற நிலைமையை எதிர்கொண்டாலோ மோதலுக்கு வழிவகுக்கும். இருவருக்கும் இடையே பரஸ்பரம் புரிதல் இருக்க வேண்டும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் உடனுக்குடன் பேசி தீர்த்து சமரசமாகி